சோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கேட்ஸ பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, பொதுவா லாஜிக் கேட்ஸ். சோ லாஜிக் கேட்ஸ் அப்படின்னா என்னன்னா, they are made up of transistors and diodes. Okay, so logic gates எப்படி performs logical operations. Okay, so logical operations அப்படின்னா என்னன்னா, நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா, and or not இந்த மாதிரி லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் லாஜிக் கேட்ஸ். ஓகே, சோ லாஜிக் கேட்ஸ்ல மெயினா நம்ம 3 டைப்ஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பேசிக் கேட்ஸ். செகண்ட் ஒன் இஸ் யூனிவர்சல் கேட்ஸ். தேர்ட் வந்து அரித்மெட்டிக் கேட்ஸ். ஓகே, சோ பேசிக் கேட்ஸ்க்கு என்னென்ன, பேசிக் கேட்ஸ் கீழே என்னென்ன வரும் அப்படின்னா and, or and not, இது எல்லாமே பேசிக் கேட்ஸ் கீழே வரும். இதோட சிம்பிள் என்ன, இதோட ட்ரூத் டேபிள் என்னங்கறத லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். அதே மாதிரி யூனிவர்சல் கேட்ஸ் கீழே என்னென்ன வரும் அப்படின்னா நாண்டும் நாரும் தான் யூனிவர்சல் கேட்ஸ். சோ அப்ப நாண்டும் நாரும் ஏன் யூனிவர்சல் கேட்ஸ் சொல்றோம் அப்படின்னா, இந்த நாண்ட் நார் யூஸ் பண்ணி நம்ம எல்லா கேட்ஸோட ஆபரேஷனும் நம்மளால எடுக்க முடியும். அப்படின்னா என்னன்னா, நாண்ட் கேட் யூஸ் பண்ணி ஆண்ட் கேட்டோட ஆபரேஷனை நம்மளால மிமிக் பண்ண முடியும். நாண்ட் கேட் யூஸ் பண்ணி ஆர் கேட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நாண்ட் கேட் யூஸ் பண்ணி நாட், நார் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அரித்மெட்டிக் கேட்ஸ் கீழே என்ன வரும் அப்படின்னா எக்ஸ்ஆர் கேட் அண்ட் எக்ஸ் நார், இது ரெண்டும் வந்து அரித்மெட்டிக் கேட்ஸ் கீழே வரும். ஓகே, சோ இப்போ நம்ம முன்னாடியே லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம அண்ட் ஆர் நாட்டோட ட்ரூத் டேபிள், அதோட லாஸ், பூலியன் அல்ஜீப்ரா எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஓகே, சோ நான் ஜஸ்ட் ஃபாஸ்டா மட்டும் ரீகலெக்ட் பண்றேன். அண்ட் கேட்டோட எக்ஸ்பிரஷன் என்ன வந்தது, y is equal to a and b ன்னு வந்தது. ஓகே, அதோட சிம்பிள் வந்து நம்ம எப்படி போட்டோம், ஜஸ்ட் இது. சோ a b y, இதோட ட்ரூத் டேபிள் வந்து a b y and அப்படின்னு வந்ததுன்னா நம்மளுக்கு ஏதாவது 1 0வா இருந்தா கூட 0 ஆயிரும். அதோட அவுட்புட் எப்படி இருக்கணும்னா ரெண்டுமே நம்மளுக்கு ஹையா இருந்தா மட்டும்தான் அது வந்து வேலிட்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது and. அதே மாதிரி ஆர் கேட்டோடது எப்படி பார்த்தோம், y is equal to a or b ன்னு பார்த்திருப்போம். இதுமே வந்து இதுதான் ஆர் கேட்டோட சிம்பிள். சோ a b y. இதுல வந்து ஆர், சோ ஏதாவது ஒரு இன்புட் வந்து ஹையா இருந்தாலே போதும். 0 1 1 0 1 1, ஏதாவது ஒரு இன்புட் ஹையா இருந்தாலுமே நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஹையா தான் இருக்கும். சோ 1 1 1. ஃபைன். இதே தான் நம்ம நாட் கேட்டுக்கு எப்படி பார்த்தோம், நாட் கேட். சோ நாட் கேட்டோட சிம்பிள் வந்து இதுதான் நாட் கேட். சோ நம்ம ஒரு ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். அப்ப அதோட ட்ரூத் டேபிள் எப்படி வரும், 0 அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1 கிடைக்கும், 1ன்னா 0 கிடைக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து யூனிவர்சல் கேட்ஸ். யூனிவர்சல் கேட்ஸ் கீழே நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நாண்ட் கேட்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம், நார் கேட்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஏன் நாண்டையும் நாரையும் யூனிவர்சல் கேட் சொல்றாங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நாண்டும் நாரும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நாண்ட் கேட். நாண்ட் கேட் அப்படின்னா என்னன்னா and பிளஸ் நாட், இதோட காம்பினேஷன் தான் நாண்ட். அண்ட் கேட்டையும் நாட் கேட்டையும் சேர்த்தா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நாண்ட் கேட். அப்ப அதோட சிம்பிள் எப்படி வரும், ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு அண்ட் கேட் வேணும், அதோட நம்ம ஒரு நாட் கேட், இது ரெண்டும் சேர்ந்தாதான் நாண்ட் கேட். சோ ஏ பி இப்படி இருக்கும். இதோட அவுட்புட் என்ன வரும், ஏபின்னு வரும். அப்ப ஒரு நாட் ஆபரேஷனுக்கு அப்புறம் இதோட அவுட்புட் என்னவா மாறும், ஏபி பார். ஓகே, இததான் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி முன்னாடி ஒரு பபுள் போடுறோம். முன்னாடி பபுள் போட்டா என்ன அர்த்தம், இங்க ஒரு நாட் கேட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுதான் வந்து சிம்பிள் ஆஃப் நாண்ட் கேட். அப்ப நாண்ட் கேட்டோட சிம்பிள் இது. ஓகே, இப்ப இதான் நாண்ட் கேட்டோட சிம்பிள். ஃபைன்.
நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிமார்கன்ஸ் தியரம் சொல்லி ஒரு தியரம் பார்த்திருக்கோம். ஓகே, சோ டிமார்கன்ஸ் தியரம்ல நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்திருப்போம் இல்லையா? என்ன ப்ராப்பர்ட்டி? ஏ பி பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ஆர் பி பார். இது டிமார்கன்ஸ் தியரம்ல நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஏபி பார்னா என்ன கேட்? ஆக்சுவலி அது NAND கேட். சோ NAND கேட் இஸ் ஈக்குவலன்ட் டு, இங்க ஆர் கேட், இங்க வந்து ஆர் ஆபரேஷன் இருக்கு. அப்ப இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பாருங்க. சி, இது வந்து ஏ, இங்க பி, இங்க என்னவாகும்? ஏ பார், இங்க பி பார். இங்க ஆர் ஆபரேஷனுக்கு அப்புறம் இது என்னவா மாறும்? ஏ பார் ஆர் பி பார். கிடைச்சிருச்சா? நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி நாட் கேட் இருந்ததுன்னா நம்ம எப்படி போடலாம்? பபிள் போடலாம்னு சொல்லிட்டு. அப்ப பபிள் போட்டோம்னா என்ன ஆகும்? இங்க ஒரு பபிள், இங்க ஒரு பபிள். ஓகே, சோ அததான் நம்ம டிமார்கன்ஸ் தியரம்ல சொன்னோம். NAND gate is equivalent to bubbled OR gate. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நம்ம நம்பர் ஆஃப் கேட்ஸ் தேவைப்படும். how many number of gates are required to verify பண்ணனும். அதனால இத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ டிமார்கன்ஸ் தியரம் வச்சு பார்க்கறப்போ AB bar is equal to A bar or B bar. ஓகே, சோ அப்ப A bar or B bar தான் நமக்கு ஃபார்முலா. அப்ப A bar or B barனா என்ன? OR கேட். அதோட இன்புட்ல எப்படி இருக்கு? காம்ப்ளிமெண்ட் ஆகி இருக்கு, அவ்வளவுதான். அப்போ ஏவோட இன்புட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணி பியோட இம்ப்ளிமெண்ட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆர் கேட் ஆபரேஷன்ல கொடுத்துருக்கோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா NAND gate is equal to bubbled OR. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இதே மாதிரி கான்செப்ட்ல NOR கேட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதோட ப்ரூஃப் என்ன? இப்ப எப்படி நம்ம சொல்றோம் NAND gate is equivalent to bubbled OR அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா நம்ம ட்ரூத் டேபிள் வச்சு வெரிஃபை பண்ணலாம். ஓகே, ட்ரூத் டேபிள் வச்சு எப்படி வெரிஃபை பண்றதுங்கிறத நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்ல சொல்றேன். ஓகே, சோ இப்போ நம்ம NOR கேட் பார்க்கலாம். ஸோ NOR கேட்லயே பேர்லயே இருக்கு, நாட் பிளஸ் ஆர். ஓகே, இல்லைன்னா ஆர் பிளஸ் ஆர், நாட். இதோட காம்பினேஷன் தான், இந்த ரெண்டு கேட்டோட காம்பினேஷன் தான் என்னது நம்மளுக்கு நாட் கேட். ஸோ நார் அப்படின்னா அதோட ரெப்ரசன்டேஷன் அப்ப என்ன வரும்? y is equal to ARB bar. ஓகே, அப்ப நம்மளுக்கு எப்படி வரும்? ஒரு ஆர் கேட்டு ஏ பி, இதோட அவுட்புட் வந்து ஏஆர்பின்னு வரும். இதை நம்ம என்ன பண்ணணும்? நாட் கேட் கொடுக்கணும். நாட் கேட் கொடுத்தா ஏஆர்பி பார், அவ்வளவுதான். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஏன்னா இங்க ஆக்சுவலி ஒரு நாட் கேட் இருக்கு. அப்போ நம்ம ஒரு பபிள் கொடுத்தோம் அப்படின்னா நார் கேட்டோட சிம்பிள் கிடைக்கும். ஸோ இதுதான் நார் கேட்டோட சிம்பிள். நார் கேட்டோட சிம்பிள். ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டிமார்கன்ஸ் தியரம் வச்சு வெரிஃபை பண்ணலாம். ஸோ இதோட அவுட்புட் என்ன வரும்? ஏபி ஏஆர்பி பார். ஓகே, ஸோ பை டிமார்கன்ஸ் தியரம், டிமார்கன்ஸ் தியரம் யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஏஆர்பி பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் அண்ட் பி பார். ஓகே, இப்போ நம்ம ஏஆர்பி பார்னா என்ன கேட்டு? நம்ம நார் கேட்டு. ஓகே, நார் கேட். அப்ப நார் கேட் இஸ் ஈக்குவலன்ட் டு AND ஆபரேஷன். சோ இது ஒரு AND கேட். ஆனா நம்ம இன்புட் என்ன இருக்கு? இன்புட் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம ஏ இன்புட் கொடுத்தோம்னா இங்க ஒரு நாட் கேட் கொடுக்கணும். இங்க பி இன்புட் கொடுத்தோம்னா நாட் கேட் கொடுக்கணும். சோ இங்க ஏ இன்புட் கொடுத்தோம்னா அது என்னவா மாறிடும்னா ஏ பார் ஆயிரும். பி கொடுத்தோம்னா பி பாரா மாறிடும். ஓகே, சோ இந்த ஃபைனலா இதோட அவுட்புட் அப்ப என்ன வரும்? ஏ பார் அண்ட் பி பார். அப்ப இத ஷார்ட்டா நம்ம எப்படி எழுதலாம்? This is E gate. I'm sorry. So NOR gate is equivalent to bubbled AND. இதுக்கு பேரு bubbled AND gate.
சரி இப்படி சொல்றோம்ல நம்ம இப்போ டிமார்கன் தியரம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நார் கேட் இஸ் ஈக்குவலன்ட் டு பபிள்டு அண்ட் கேட்னு சொல்றோம். அது எப்படி ப்ரூவ் பண்றது? இதோட ப்ரூஃப் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சோ இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, இதான நம்ம முன்னாடி பார்த்தோம். அண்ட் கேட் இருக்கு இல்லையா, அண்ட் கேட்டோட ப்ரூஃப் நான் இப்ப சொல்றேன். ஓகே, ஏ பி பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ஆர் பி பார். சோ இது ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்திருக்கோம். ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் என்ன? ஏ ஆர் பி பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் அண்ட் பி பார். இப்போ இதோட ப்ரூஃப் அப்படின்னா நம்ம ட்ரூத் டேபிள் போட்டு தான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்ல நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எப்படி நமக்கு வர்ற ஆன்சரும் இதுவும் கரெக்டான்னு செக் பண்றதுன்னா இந்த மாதிரி ட்ரூத் டேபிள் போட்டா தான் செக் பண்ண முடியும். பட் அது வந்து லாங் ப்ராசஸ். இப்ப எப்படி எழுதணும்? ஏபி தனியா போட்டுக்கணும், ஏ பார் தனியா கண்டுபிடிக்கணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை வெரிஃபை பண்றேன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை மட்டும் வெரிஃபை பண்றேன். அப்ப நம்மளுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் தேவை? ஏ பார் தேவை, பி பார் தேவை. நம்ம ஃபைனலா என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்? ஏ பி பார் ஓகே இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ஆர் பி பார். அப்ப ஏ பார் ஆர் பி பார் இதோட ஆன்சரும் நம்மளுக்கு வந்து ஏபி கண்டுபிடிச்சிட்டு அத காம்ப்ளிமெண்ட் பண்ற ஆன்சரும் இதுவும் இதுவும் ஒன்னா வரணும். ஓகே, நான் அந்த டேர்ம் மட்டும் சர்க்கிள் பண்றேன் பாத்துக்கோங்க. இந்த டேர்மும் இந்த டேர்மோட ஆன்சரும் ஒன்னா வரணும். ஒன்னா வந்ததுன்னா நம்ம கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன் கரெக்ட்னு அர்த்தம். ஓகே, சோ இதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு எழுதிடலாம். 0 0 0 1 1 0 1 1. இப்போ ஏ பார் போட்டோம்னா ஏ டேர்ம் ஃபுல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 1 1 0 0. பி பார்னா பி டேர்ம் ஃபுல்லா காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. அப்ப 0ன்றதுனா 1 வரும், 1ன்றதுனா 0 வரும், அகைன் 1 0. இப்ப ஏ பார் ஆர் பி பார் ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆர் ஆபரேஷன் பண்ண போறோம். ஆர் ஆபரேஷன்ல என்னது? ஏதாவது ஒண்ணு ஹையா இருந்தா கூட ஹை தான். சோ 1 1 1 0 முடிஞ்சது. இப்ப ஏ அண்ட் பி நம்ம இதுக்கும் அண்ட் ஆபரேஷன் பண்ண போறோம். ஏ அண்ட் பி. அப்ப ஏ அண்ட் பினா என்ன அர்த்தம்? ரெண்டு இன்புட்டுமே ஹையா இருக்கணும், அதுதான் கண்டிஷன். அப்பதான் அவுட்புட் ஹையா இருக்கும். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 0 0 0 நம்மளுக்கு 1 கிடைக்கும். இப்ப இதோட காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். காம்ப்ளிமெண்ட்னா 1 0 சாரி 1 1 1 0. சோ நம்ம சர்க்கிள் பண்ணிருக்கிற ரெண்டு டேர்மும் ஈக்குவலா வந்துருச்சா? ஏ பார் ஆர் பி பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பி பார். சோ நம்ம எதை ப்ரூவ் பண்ணிருக்கோம்? டிமார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரத்தை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்படிதான் நம்ம வெரிஃபை பண்ணணும் நம்மளோட ஆன்சர் கரெக்டானு. இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ y is equal to a into ab plus ab bar இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க நம்ம வச்சுக்கலாம் क्वेश्चनல. இது சிம்பிள் தான். இப்போ நம்ம இதை எப்படி மினிமைஸ் பண்ணலாம்? a into br b bar. சோ br b bar ஓட வேல்யூ வந்து 1. அப்ப ஃபைனல் ஆன்சர் a. இப்படிதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். எஸ் மேம், கரெக்ட், ஏ. சோ ஏன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த வந்திருக்க ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ட்ரூத் டேபிள் போட்டு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு தெரியும். சோ எதுக்கு ட்ரூத் டேபிள் போடணும்? கிவன் ஈக்குவேஷனுக்கு ட்ரூத் டேபிள் போடணும். அப்போ ஏ தனியா கால்குலேட் பண்ணணும், பி தனியா கால்குலேட் பண்ணணும், தென் பி பார் போடணும், அதுக்கப்புறம் ஏபி கால்குலேட் பண்ணணும், ஏ பி பார் கால்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஏபி ஆர் ஏபி பார். சோ நம்மளுக்கு இந்த ஆன்சரும் இந்த ஏங்கிறதோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இது ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து கரெக்ட். நம்ம சிம்பிளிஃபை பண்ற டெக்னிக் வந்து கரெக்ட்னு அர்த்தம். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப லாங் ப்ராசஸ். இது எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வெரி ஒஸ்ட் கேஸ்ல நம்மளுக்கு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணது கரெக்டா நம்மளுக்கு நிறைய டைம் இருந்ததுன்னா இந்த வேலையை பண்ணலாம். பட் வந்து இது வந்து நாட் அட்வைசபிள் ட்ரூத் டேபிள்ல வெரிஃபை பண்றது. பட் இது வந்து இதுதான் ஒரு மெத்தட், இதுதான் கரெக்ட் மெத்தட். அதனால இது தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மெத்தட சொன்னேன். ஓகே, சோ நம்ம கிவன் எக்ஸ்பிரஷன்ல இருந்து சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரூத் டேபிள் போட்டு ரெண்டோட ஆன்சர் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணீங்கனாலே ஆன்சர் நம்ம கரெக்டா போட்டிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, சோ இதுதான் வந்து நாண்டுக்கும் நார் ரிலேட்டடான பேசிக். ஓகே, சோ NAND கேட்னா NAND கேட் இஸ் ஈக்குவலன்ட் டு பபிள்ட் ஆர், NOR இஸ் ஈக்குவலன்ட் டு பபிள்ட் அண்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட். ஃபைன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ இதை நான் ட்ரூத் டேபிள் போட்டு காட்டல, நீங்க நம்ம ஃப்ரீ டைம்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து லாங் ப்ராசஸ். இதை வந்து நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா
ஏன் வந்து நாண்டும் நாரும் is called as universal gate ன்னு பார்க்க போறோம். Why NAND and NOR is called as universal gates. எதுக்காக நாண்டும் நாரும் யூனிவர்சல் கேட்ஸ் பார்க்க போறோம். சோ ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே ஆன்சர் சொல்லிட்டோம் இல்லையா? இப்ப NAND கேட்டை யூஸ் பண்ணியும் சரி, NOR கேட் யூஸ் பண்ணியும் சரி, நம்ம என்ன பண்ணலாம்? எல்லா கேட்டோட ஆபரேஷனையும் நம்மளால மிமிக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பண்ணலாம்? இந்த 2 கேட்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன செய்யலாம்? XOR கேட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், XNOR கேட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், அதே மாதிரி AND, OR, NOT இது எல்லாமே நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதனாலதான் இதுக்கு பேரு யூனிவர்சல் கேட். சோ ஹவ் எப்படி அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் NAND கேட் எடுத்துக்கலாம். NAND கேட்டை யூஸ் பண்ணி என்னென்ன கேட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்துறலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் NAND as NOT. ஒரு NAND கேட்டை எப்படி நாட் கேட்டா மாத்துறது அப்படின்னு நம்மளுக்கு நார்மலாவே தெரியும். நாட் கேட்டுக்கு எத்தனை இன்புட் எத்தனை அவுட்புட்னா, நாட் கேட்டுக்கு சிங்கிள் இன்புட் அண்ட் சிங்கிள் அவுட்புட். ஓகே, அதுதான் வந்து நம்ம நாட் கேட்டுக்கு. சோ நாட் கேட்டுக்கு நமக்கு சிங்கிள் இன்புட். ஓகே, சோ நம்ம NAND கேட்டோட சிம்பிள் என்ன நார்மலா? இதுதான் NAND கேட்டோட சிம்பிள். ஆனா இதுல டூ இன்புட்ஸ் இருக்கு. நம்ம அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நான் ஜாயின் பண்ணிடுறேன்னு வச்சுக்கலாம். சோ இங்க வந்து ஏ, இது ஏ, இங்கேயும் நமக்கு என்ன கிடைக்குது? ஏ தான். இப்ப இதோட அவுட்புட் ஆக்சுவலி என்ன வரும்? சோ y is equal to ஆக்சுவலி NAND கேட்டோட அவுட்புட் என்ன? இங்க என்ன வரும்? a டாட் a பார் அப்படின்னு கிடைக்கும். சோ a and a, a and a ஓட ஃபார்முலா என்ன? ஐ மீன் பூலியன் அல்ஜிப்ரா, a and a is equal to a, which is equal to a பார். அப்ப நாட் கேட்டோட ஆபரேஷன் கிடைச்சிருச்சு. அப்ப நாட் கேட் வேணும்னா என்ன பண்ணணும்? 2 டெர்மினல்லையும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாட் கேட் கிடைச்சிரும். அதோட அவுட்புட் என்ன? y is equal to a and a பார். ஏன்னா 2 டெர்மினல்லையும் a தானே இருக்கு. சோ அப்ப a and a is equal to a. அப்ப a பார் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, இதுதான் நாட் கேட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற முறை. அப்போ ஒரு NAND கேட்ல இருந்து நாட் கேட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எத்தனை கேட் தேவை? ஒரே ஒரு கேட் போதும். ஒரே ஒரு கேட் எடுத்து அதோட 2 டெர்மினலையும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்ன கிடைச்சிரும்? நாட் கேட் கிடைச்சிடும். ஃபைன், நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து NAND as AND கேட். NAND as AND. சோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? NAND கேட் அப்படின்னா என்ன? ஆக்சுவலி AND கேட்டோட ஒரு நாட் கேட் கொடுத்தா அதுதான் NAND. ஓகே, இப்போ இதுதான் NAND கேட். இந்த NAND கேட் ஆக்சுவலி காம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இது இன்னொரு தடவை காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, இதோட அவுட்புட் என்ன வரும்? ஆக்சுவலி AB is equal to AB பார். இது அவுட்புட். நமக்கு இப்ப அவுட்புட் என்ன வரணும்? நம்ம AND கேட் வேணும். AND கேட் வேணும்னா என்ன பண்ணணும்? AND கேட்டோட அவுட்புட் என்ன வரும்? ABன்னு வரணும். அப்ப இது என்ன பண்ணணும்? ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எடுத்தா போதும். இப்போ காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைச்சிரும்? ABன்னு மட்டும் கிடைச்சிடும். இப்ப AND கேட்டோட ஃபார்முலா வந்துருச்சா? ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா NAND as AND கேட்ல நம்ம ஒன்லி NAND கேட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதனால நம்ம இந்த நாட் இருக்கு இல்லையா, இத நம்ம ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணிடலாம். NAND கேட்டாவே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா, NAND கேட் ரீப்ளேஸ் பண்ணா என்ன எப்படி வரும்? இந்த மாதிரி கிடைக்கும். 2 டெர்மினலையும் ஜாயின் பண்ணிட்டா ஒரு நாட் கேட். அப்போ AB இதோட ஃபார்முலா ஆக்சுவலி என்ன வரும்? A and B பார் வரும். இது இன்னும் ஒரே ஒரு தடவை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ABன்னு கிடைச்சிடும். இது எதையுமே நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை, லாஜிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்ப நான் நடத்திட்டு இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா நீங்க தாராளமா வந்து சாட் பாக்ஸ்ல சைமல்டேனியஸா நீங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சாட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஏதாவது இடத்துல ஸ்டாப் பண்ணி டவுட் பண்ணணும் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்க சாட் பாக்ஸ்ல எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஃபைன், இல்ல அட் த எண்ட் ஆஃப் த செஷன் கேட்கறோம்னாலும் ஃபைன். ஓகே, சோ NAND as AND இப்படிதான் பண்ணணும். ஏன்னா NAND கேட்டோட நம்ம ஒரே ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு AND கேட் கிடைச்சிடும். காம்ப்ளிமெண்ட்டுக்காக நாட் கேட் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். இப்ப இதே இது NAND as
ஆர். ஆர் கேட்டோட அவுட்புட் ஆக்சுவலி என்ன வரும்? ஆர் கேட்னா ஏ ஆர் பின்னு வரணும். ஓகே, ஆனா நம்ம நாண்ட் கேட்டோட அவுட்புட் என்ன? ஏ பி பார். இதான் நாண்ட் கேட்டோட அவுட். இதை நம்ம எப்படியாவது பை எனி மீன்ஸ் என்ன பண்ணணும்? ஏஆர்பின்னு மாத்தணும். நம்மளுக்கு ஒரு லாஜிக் தெரியும். என்ன லாஜிக் தெரியும் அப்படின்னா டிமார்கன்ஸ் தியரம். சோ டிமார்கன்ஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ டாட் பி பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ஆர் பி பார் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா நம்மளோட அவுட்புட் ஆக்சுவலி என்ன வரணும்? ஏஆர் பி மட்டும் வரணும். அப்ப என்ன பண்ணலாம் லாஜிக்கலா? இந்த ஏ பாரை எடுத்து விடணும், பி பாரை எடுத்து விடணும். அப்போ நம்ம அதோட இன்புட் டெர்மினல் இருக்கு இல்லையா, அந்த டெர்மினல்ல ஒரே ஒரு நாட் கேட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏ பார் வந்து ஏவா மாறிடும், இந்த பி பார் வந்து பியா மாறிடும். ஓகே, சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா AND கேட். நம்மளுக்கு லாஜிக்கலி என்னது? ஒரு NAND கேட் இஸ் ஈக்குவலன்ட் டு இதான் NAND கேட். இந்த NAND கேட்ல ஏ பின்னு கிடைக்கும். இதோட அவுட்புட்டே நம்மளுக்கு என்ன வரும்? ஏ டாட் பி பார். பிரச்சனை இல்ல. இத இஸ் ஈக்குவல் டு டிமார்கன்ஸ் லான்னு போட்டாலுமே நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஏ பார் ஆர் பி பார்னு கிடைக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஏ பார ஏவா மாத்தணும், இந்த பி பார பியா மாத்தணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்புட்ல நம்ம சேஞ்ச் கொண்டு வரணும். ஓகே, அப்போ இந்த NAND கேட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்புட்ல காம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஒரு நாட் கேட் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த இன்புட்லயும் ஒரு நாட் கேட் யூஸ் பண்றோம். ஸோ ஏ பி. இப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்க ஏ பார் பி பார். இப்ப நம்ம அதை கொண்டு போய் இந்த NAND கேட்ல கொடுக்குறோம். இப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஏ பார் அண்ட் பி பார் பார் இப்படி கிடைக்கும். இதான் இதோட அவுட்புட். இப்ப இதோட அவுட்புட்டை பார்க்கலாமா? சோ ஏ பார் அண்ட் பி பார் ஹோல் பார். இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? எப்பயுமே நீங்க டிமார்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்போ ரெண்டு வேரியபிளுக்கும் டோட்டலா ஒரு பார் கொடுத்துருப்பாங்க. இந்த சின்ன சின்ன பாரை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எப்பயுமே டிமார்கன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம முன்னாடி எக்ஸ்பிரஷன்லயே பார்த்தோமா, ஏபி ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ஆர் பி பார். அந்த பெரிய பார் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்க டெர்மினலை மட்டும் தனியா பாருங்க. செகண்ட் எக்ஸ்பிரஷன்லயே பாருங்க, ஏ ஆர் பி பார் ஹோல் பார். சோ அந்த ரெண்டு வேரியபிளுக்கும் நம்மளுக்கு ஒரே பாரா இருக்கணும். சோ சிங்கிள் பாரா இருந்தா மட்டும் நீங்க அதை ஆபரேஷன்ல கொண்டு வாங்க. இப்ப இந்த டெர்மினல்ல பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லா சிங்கிள் பார். அப்ப ஏ அண்ட் பி பார் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஏ பார் ஏ டபுள் பார். ஏன்னா ஆல்ரெடி இங்க ஒரு பார் இருக்கு. சோ ஏ டபுள் பார் ஆர் பி டபுள் பார். சோ ரெண்டு காம்ப்ளிமெண்ட் இருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரூலே அதான், பூலியன் அல்ஜீப்ரால ஃபர்ஸ்ட் ரூலே அதான். ரெண்டு காம்ப்ளிமெண்ட் இருந்ததுன்னா ஏ ஆர் பின்னு கிடைக்கும். சோ இதோட ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, சோ ஹோப் இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் இது எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இதுக்கு பேரை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பேரை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதலாம்? நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் பார் இப்படி எழுதலாமா? ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ பார். ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது? பி பார். இதை இப்படி எழுதலாம். அப்ப இது என்ன சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? எக்ஸ் பார் ஆர் ஒய் பார். அப்ப எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ என்ன? ஆக்சுவலி ஏ பார். இங்க ஒரு பார் இருக்கு ஆல்ரெடி. ஒய்யோட வேல்யூ என்ன? பி பார். இங்க இன்னொரு பார் இருக்கு. இப்படி போட்டாலும் ஒண்ணுதான். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ இதுதான் வந்து NAND as OR. ஓகே, இப்போ நம்ம நாட் கேட்டுக்கு ஒரே ஒரு கேட் இருந்தா போதும். AND கேட்டுக்கு எத்தனை கேட் யூஸ் பண்ணிருக்கோம்? இங்க ஒரு கேட், இங்க ஒரு 2 கேட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கு. இதே மாதிரி நம்ம ஆர் கேட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா நம்மளுக்கு எத்தனை கேட் தேவைப்பட்டிருக்கு? 1 2 3. சோ 3 கேட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம்? NAND as NOR. NOR கேட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். NOR கேட்டோட ஃபார்முலா என்ன? ஆக்சுவலி NORனா என்னது? R பிளஸ் நாட். இப்ப நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் ஆர் கேட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ஆர் கேட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்? இந்த 3 கேட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இதுதான் ஆர் கேட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மெத்தட். ஓகே, இந்த ஆர் கேட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இந்த ஆர் கேட்டோட ஒரு நாட் கேட் போட்டாலே நம்மளுக்கு நார் கேட் கிடைச்சிடும். ஓகே, அப்போ இதே சர்க்கியூட் சேம் தான்.
இங்க ஒரு நாட் கேட்டு, இங்க ஒரு நாட் கேட்டு. இதோட நம்ம என்ன பண்ணணும்? இதான் ஒரு ஆர் கேட்டு. ஆர் பிளஸ் நாட் தான் நாரு. அப்போ இதோட ஒரு நாட் கேட் மட்டும் நம்ம குடுத்துட்டோம்னா முடிஞ்சது. ஓகே. ஏன்னா இதோட அவுட்புட் என்ன வரும் நம்மளுக்கு? நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? y is equal to a or b ன்னு இதோட அவுட்புட் வரும். இத நீங்க நாட் ஆபரேஷன்ல குடுத்தோம்னா y is equal to a or b bar. இதுதான் NAND as NOR. இதுக்கு எத்தனை கேட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? 1 2 3 4. ஓகே. நம்ம எதையுமே மனப்பாடம் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து பூலியன் அல்ஜீப்ரால ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா இது எல்லாமே நம்ம போட்டுறலாம். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இத வச்சு தான் நம்ம பெரிய பெரிய ப்ராப்ளம் சிஎஸ்ஆர்ல கேட்டாலுமே நம்ம அசால்ட்டா சால்வ் பண்ணிடலாம். நம்ம பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். சோ நம்ம பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா எவ்ளோ பெரிய ப்ராப்ளம்ஸ்னாலும் நம்மளால போட முடியும். ஃபைன். இப்போ வந்து நம்ம பேசிக் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து NAND as XOR பார்க்கலாம். சோ NAND as XOR பார்க்கிறதுக்கு முன்னாடி XOR அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். XOR வந்து ஒரு அரித்மெட்டிக் கேட். அதோட சிம்பல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். XORனா எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ஓகே. சோ A B. இதோட நோட்டேஷன் ஜெனரலா எப்படி நோட்டேட் பண்ணலாம்? A XOR B இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இதோட பேர். ஓகே. சோ A XOR B. சோ which is equivalent to அப்படின்னா என்ன அப்படின்னா A B bar or A bar B. இததான் நம்ம A XOR B ன்னு எழுதுறோம். இப்ப நம்ம பொதுவா வந்து ஆர் ஆபரேஷன் எப்படி எழுதுவோம்? y is equal to a or b ன்னு எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். XOR கேட்டுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா A XOR B ன்னு எழுதுவோம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா A B bar or A bar B. இது இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ இதோட ட்ரூத் டேபிள் பாத்துறலாம். A B Y. இப்போ A B 0 0வா இருந்தது அப்படின்னா நம்மளோட அவுட்புட் 0 0 1 இருந்ததுன்னா இதோட 1 இத வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா 1 0வா இருந்ததுன்னா 1 1 1 இருந்ததுன்னா 0. சோ A எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்னு அதுக்கு பேர் வந்துச்சுன்னா இந்த ட்ரூத் டேபிள்ல பார்த்தாலே தெரியும். ஆர் கேட்ல பொதுவா ஏதாவது ஒரு இன்புட் ஹையா இருந்தாலுமே நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஹையா தான் வரும். ஆனா இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ல இந்த ரெண்டு இதுக்குமே நம்மளுக்கு ஹையா வந்திருக்கு. வேறஸ் அந்த லாஸ்ட் ஒன்னுக்கு ஒரு மேம் கேட்டிருக்காங்க as NOR gate how output is A or B after third NAND gate மேம். மேம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா டிமார்கன்ஸ் தியரம் வச்சு. ஸோ ஆக்சுவலி ஒரு மேம் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நார் கேட்டுக்கு அப்புறம் நார் கேட்ல இந்த தேர்ட் கேட்டோட அவுட்புட் வந்து y is equal to A or B நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? how it is possibleன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா மேம்? இந்த ஒரே ஒரு நிமிஷம். சோ இந்த தேர்ட் கேட்டோட அவுட்புட் பாத்தீங்கன்னா A பார் and B பார் ஹோல் பார் வரும் மேம். ஓகே. சோ இந்த ஹோல் பாரை எப்படி டிமார்கன்ஸ் லா வச்சு யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்னு சொல்லி இப்பதான் நான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதே லாஜிக்கை தான் நான் அங்க கொண்டு போறேன். ஓகே. சோ இதுல ஆக்சுவலி என்ன வரும்னா இங்க இதோட அவுட்புட் வந்து A பார் வரும் மேம். இதோட அவுட்புட் வந்து B பார் வரும். யா. ஓகே. ஃபைன். சோ இதோட அவுட்புட் வந்து B பார்னு வரும். இத நம்ம எகைன் இங்க ஒரு நாட் கேட் இருக்கு இல்லையா? அப்ப இதோட அவுட்புட் என்ன வரும்? A பார் and B பார் ஹோல் பார் வரும். சோ இத வந்து டிமார்கன்ஸ் லா வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு A or B அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி இருக்க லாஜிக் அதே தான். ஓகே மேம். ஃபைன். சோ இப்ப XOR அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு ஏன் சொல்றோம்னா ஒரு இன்புட் ஹையா இருந்தா கூட ஹையா தான் வரும். ஆனா இப்ப இங்க லாஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்புட்மே ஹையா இருக்கு. ஆனா நம்ம அவுட்புட் 0. அதனால தான் அது பேர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். சோ எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னா நம்மளுக்கு இன்புட் வந்து டிஃபரெண்டா இருந்தா மட்டும் தான் அவுட்புட் ஹையா வரும். எஸ் மேம் கரெக்ட். ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஹை, ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் லோ. எஸ் கரெக்ட் மேம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் நம்பர் கரெக்டா ஒரு மேம் சொல்லியிருந்தாங்க. ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தது அப்படின்னா அவுட்புட் வந்து ஹை. இது இம்பார்ட்டன்ட். ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் 1 இருக்குல்ல 1 இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆட் நம்பர்னா என்ன?
இந்த ரெண்டு ஒரே ஒரு இன்புட் மட்டும் தான் ஹையா இருக்கு. ஓகே, அதுதான் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் சொல்றாங்க. இப்ப ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்னா இங்க ரெண்டுமே ஹையா இருக்கு, ரெண்டு ஒன்னு இருக்கு. சோ ஒரு ஒன்னு இருந்தாதான் அதோட அவுட்புட் ஹையா வரும். ரெண்டு ஒன்னு அவுட்புட் வந்து 0, அவுட்புட் வந்து லோ ஆர் 0, எப்படி வேணா நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே ஃபைன். சோ அதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, XOR கேட்டுக்கு நிறைய பேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேரு இதோட பேர் வந்து ஆட் ஒன் டிடெக்டர். ஆட் ஒன் டிடெக்டர்னு பேரு. ரெண்டாவது பேரு இன்ஈக்வாலிட்டி டிடெக்டர். மூணாவது பேரு parity டிடெக்டர். இது வந்து இந்த parity டிடெக்டர்ங்கிறது CSIR கொஸ்டின்ல கேட்டது. ஓகே, parity டிடெக்டர். ஃபைனலா வந்து கண்ட்ரோல்டு இன்வெர்ட்டர். இதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல்டு இன்வெர்ட்டர். இதெல்லாம் வந்து இந்த XOR கேட்டோட பேரு. ஓகே, தேங்க்யூ.